ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஏத்தி விட்ட ஏனியை எட்டி மிதிச்சிட்டாங்கப்பா சமந்தா அப்படின்ற மாதிரி வந்துட்டு தமிழ் ரசிகர்கள் எல்லாமே செமையா கொதிச்சு போய் வந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சமந்தா செஞ்ச 3 விஷயம். ஒன்னே, நடிகை நாகார்ஜுன், அதுக்கப்புறமா நாகை சைதன்யா, இந்த மாதிரி ஒரு நட்சத்திர குடும்பத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனாங்க நடிகை சமந்தா. ஆனால் விவாகரத்தாய் திரும்பி வந்துட்டாங்க. இதுக்கு காரணம் கேட்டப்ப அந்த குடும்பத்தில் இருந்துக்கிட்டு இவங்களால வந்துட்டு கவர்ச்சியாக நடிக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு வந்துட்டாங்களாம். ஸோ அப்படி தான் சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அப்படி ஒரு ரூமர் தான் தெலுங்கு வட்டார சைடில் இருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை தமிழ் சினிமாவில் பானா காத்தாடி மூலமாக தான் அறிமுகமாகி அதுக்கப்புறமா ஒரு படமாக இன்ட்ரோடியூஸ் ஆகி செம்மையாக வந்தாங்க. இவங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போய் வச்சதே தமிழ் சினிமா அப்படின்ற மாதிரி தைரியமாக நம்ம சொல்லலாம். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் யாராவது கதை எடுத்துகிட்டு போனால் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்களாம். சரி, தமிழ் சினிமா தானே அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்கு பக்கம் போனால் தெலுங்குலையும் வந்துட்டு அந்த அளவுக்கு இவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சு நடிக்கிறது கிடையாதாம். ஆனால் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையான்னு தெரியாது. இவங்க சமீபத்தில் தெலுங்கு நடிச்ச 2 படம், தமிழ் நடிச்ச படங்கள் எதுவுமே ஒன்றும் பெருசாக ஓடவே இல்லைங்க. அதனால தான் வந்துட்டு இவங்க இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரசிகர்கள் பேசி வந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முழுக்க பயங்கரமான உச்சகட்ட கவர்ச்சி, எல்லை மீறும் கவர்ச்சி, மோசமான கவர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க சமந்தா. அது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நடிச்ச அதுக்கப்புறம் ஹிந்தி படத்துல தான் நடிக்கணும். ஸோ ஹிந்தி படத்தில் நடிக்கணும்னா கண்டிப்பா வந்துட்டு கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக தூக்கலா தான் இருக்கணும். ஸோ அதனால தான் இப்படிப்பட்ட காரியங்களை செஞ்சு வந்துட்டு இருக்காங்களா நடிகை சமந்தா. சமீப காலகட்டத்தில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இருந்து வெளியிட்டு இருக்க போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அம்மா அடல் சொல்லி அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது கூட பரவாயில்ல. சமீபத்தில் அவங்க ஒரு பிரபலமான பத்திரிகையுடைய அட்டை படத்திற்கு கொடுத்த போஸ்ட் இருக்கே, உச்ச கட்டத்தில் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாம். ஸோ ஹிந்தியில் மட்டுமே போட்டுக்காக தான் கரண் ஜோஹர், அதுக்கப்புறமா வந்துட்டு இன்னும் நிறைய ஹிந்தி நடிகர்களுடன் வந்துட்டு சேர்ந்து சுற்றி வந்துட்டு இருக்காங்களா நடிகை சமந்தா அப்படின்றதான் சமீபத்தில் டாக்கே. அது மட்டும் இல்லை, தமிழ் சினிமா வட்டாரத்திலும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே உங்களுக்கு தமிழ் பட வாய்ப்புகள் வந்துட்டு கம்மியாயிடுச்சு. தெலுங்குல இதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் வருமா அப்படின்றதும் டவுட் தாங்க. தன்னுடைய மயோசிடைஸ் நோய் பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அப்போ இவங்க கூட இருந்ததும் தெலுங்கு சினிமா வட்டாரமும் தமிழ் சினிமா வட்டாரம் தான். ஆனால் இப்போ அந்த நோயிலிருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமா முழுக்க இந்தி பக்கம் மட்டுமே கவனம் செலுத்தி வந்துட்டு இருக்காங்க சமந்தா அப்படின்ட்டு ரசிகர்கள் இவங்க மேலே செம்ம கோவத்தில் வந்துட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.